அரசியல்வாதிகளுக்கு எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய தேர்தல் நேரம் வரப்போகுது. ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்க எடுத்து பண்ணத்தானே செய்வாங்க. அரசியல் பண்ணுறதுக்கு இது ஒரு வாய்ப்பு இல்லையா அவங்களுக்கு? பண்ணத்தான் செய்வாங்க. அது கவுண்டர் வந்து ஆளும் தரப்புல இருந்து கொடுக்கணும், விளக்கம் கொடுக்கணும். இதனால என்ன பண்ணாங்கன்னா இப்போ சிக்கலே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சிபிஐக்கு மாற்றி விட்டாங்க. இப்போ இவருடைய கல்வி தகுதிக்கு இவர் கல்வி தகுதிக்கு தக்கன ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. அதை இறங்கி கொடுத்தா கூட அவர் கேட்கலாம். நான் ஒரு பிஜி பண்ணியிருக்கிறேன், குரூப் ஒன்று எழுதியிருக்கேன், அந்த வேலையை கொடுங்கன்னு கேட்டதா கூட பரவாயில்ல. இவர் என்ன படிச்சிருக்காரோ அது தக்கன ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. எப்பயுமே அரசாங்கத்தின் கைவசம் இருக்க இடத்த தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஊருக்கு அவுட்டரில் தான் இருக்கும் இந்த இடம். அப்படி நம்ம எக்ஸ்பெக்டும் பண்ண முடியாது, எனக்கு இந்த வேலையை கொடுங்க அப்படிலாம் எக்ஸ்பெக்டும் பண்ண முடியாது. இல்லை, அவர் குவாலிஃபிகேஷனுக்கு கேட்கலாம். ஓகே, அவர் என்ன படிச்சிருக்காரோ நான் அந்த குவாலிஃபிகேஷனுக்கு எனக்கு ஒரு வேலை கொடுங்கன்னு கேட்கலாம். அதை வச்சு நீங்கள் உள்ளே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், எழுதலாமே, எக்ஸாம் எழுதலாமே, அடுத்தடுத்து டெவலப் பண்ணி எழுதி போக வேண்டியதானே. உங்களுக்கு ஏதோ ஒரு பிடிமானம் கிடைச்சிருக்கு, அதை வச்சு டெவலப் பண்ணி போகலாமே. இப்போ இவர் நோக்கம் வந்து வேலையோ இடமோ கிடையாது. இவரை வந்து பின்னாடி இருந்து அரசியல் ரீதியாக இவரை வந்து புஷ் பண்ணுறாங்க. ஏன் நீங்கள் வாங்கணும் நினைக்க வேணாம்னு சொல்லியிருக்கணும் தானே? ஏன் ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு கேஸ் சொல்கிறீங்க? அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினோடனே உங்களுக்கு வேணாம்னு சொல்லியிருக்கலாம். இடம் கொடுத்தோடனே உங்களுக்கு அன்றைக்கே நீங்கள் அந்த அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கணும் தானே, எங்கள் வேலை இந்த இடம் வேணாங்க அப்படின்னு அன்றைக்கே நீங்கள் சொல்லியிருக்கலாமே. அப்புறம் 10 நாள் கழிச்சு இவர் யாரோ பின்னாடி இருந்து இயக்குறாங்க, அதை கேட்டுட்டு இவர் பேசுகிறார்.